ஹலோ பியூஐடிஸ், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் இருக்கோங்க. என்னடா இவன் ஆகாயத்தில் இருக்கான்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் இருக்கிற இடம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கோங்க. ஸோ இதை தான் வந்து ஆகாய லிங்கம், அதாவது பஞ்சபூதங்களின் லிங்கங்களில் ஒன்றான ஆகாய லிங்கம். இது வந்து மீதமுள்ள 4 நிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம், நெருப்பு, நீர், காற்று. ஸோ நிலத்தை குறிக்கிறது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில். அடுத்தது நெருப்பு பார்த்தோன்னா ஜோதியே மலை மாணவர்கள் திருவண்ணாமலை, அதாவது அண்ணாமலையார் கோவில் அது. அடுத்தது நீர், திருவானைக்காவலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோவில். கடைசியாக காற்று காளஹஸ்தி கோவில். ஸோ இதுதான் வந்து வாயு லிங்கம். ஸோ இந்த பஞ்சபூதங்களும் பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவிலேயே இருக்குங்க. ஸோ இது எல்லாரும் கண்டிப்பாக போய் ஒரு முறை தரிசிச்சிருங்க. சிதம்பரத்தில் உள்ள ஈசனை வழிபடுறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல இருந்த தீராத நோய்கள் எதாக இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்துடும் அப்படின்றது பக்தர்களின் நம்பிக்கைங்க. அடுத்தது சிதம்பரத்தோட ரகசியத்தை வேண்டி யாராவது தரிசித்தாங்கன்னா அவங்களுக்கு நினைச்ச பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஈசனையே நினச்சி சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ம விமோசனமே கிடைக்கும்ன்றது ரொம்ப நம்பிக்கைங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தாங்க ஒரே இடத்துல நின்றபடி சிவனையும் வழிபடலாம், பெருமாளையும் வழிபடலாம். ஸோ இது போல் வேறு எந்த கோவிலையும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பூமத்திய ரேகை சரியான மையப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் விட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற தங்க கோபுரம் தாங்க. ஸோ இது வந்து நம்மளோட மனிதனோட உடம்பை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 21,600 தங்க தகடுகள் வச்சு இந்த தங்க கோபுரத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ இது நம்ம உடம்புல மூச்சு காற்றை விடுற ஒரு நாளைக்கு விடுற எண்ணிக்கையை குறிக்குதுங்க. அடுத்ததான் இதை உபயோகித்த ஆணிகள் பார்த்திங்கன்னா 22,000 ஆணிகள் உபயோகிச்சிருக்காங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நாடி நரம்புகளோட எண்ணிக்கையை குறிக்குதுங்க. இந்த கோவில் உள்ள நாங்கள் வரும்போது வடக்கு வாசல் வழியாக வந்தோம். இங்கே துர்க்கை அம்மன் இருந்தாங்க. வரும்போதே அபிஷேகம் நடந்துச்சு. நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா சிவகாமி அம்மன் கோவில் இருக்குங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 9 நுழைவாயில்கள் இருக்குங்க. இது மனிதனோட உடம்புல இருக்கிற 9 வாயில்களை குறிக்குது. இதில் 5 பிரகாரங்கள் இருக்குங்க. நம்ம சிவகாமி கோவிலேருந்து வெளியே வரும்போது மேலே மேற்கூரையை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சாமிகள்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும். மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல நின்று 4 கோபுரத்தையும் உங்களால் தரிசிக்க முடியுங்க. ஸோ இது போல் வேறு எந்த கோவில்லையும் கிடையாது. ஸோ நீங்கள் உள்ள சிவகாமி அம்மனை தரிசித்து வெளியே வந்தீங்கன்னா இது இங்கே ஒரு தூண் இருக்கும். இந்த தூண்கிட்டேயே வந்து உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 4 கோபுரத்தையும் ஒரே இடத்துல நின்று தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்று சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் சிதம்பரம் நடராஜரை தரிசிச்சுட்டு கண்டிப்பாக சிதம்பர ரகசியத்தையும் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் தரிசனம் செய்யணும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா சிற்றவையில் இருக்கிற சபாநாயகர் வலது பக்கத்தில் இருக்குங்க. இதில் வந்து திரிஸ்கிரினி அப்படின்ற ஒரு நீல வஸ்திரம் போட்டு மூடியிருப்பாங்க. இது வந்து தீபார்த்தனை காட்டும்போது நமக்கு வந்து ஒரு பொன்னாலான தீப மாலைகள் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் எதுவுமே இல்லாமல் திறந்த வெளியே சிதம்பர ரகசியம். இங்கே உருவம் எதுவும் இல்லாமல் பொன்னாலான தீப மாலைகள் இருக்கும். இது வந்து பக்தர்களோட பார்வைக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சிதம்பர ரகசியத்தையும் பாருங்கள். நாங்கள் கோவில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.